வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு சுக்கிர திசை வரும் வயது என்ன, அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த திசை காலம் என்ன செய்யும், சுக்கிரனுடைய அமைப்புகள் எப்படி, நின்ற இடம் தகுந்த மாதிரி என்ன பலன் செய்யும், நின்ற நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பலன் செய்யும், அதே மாதிரி கிரக சேர்க்கைகள் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன் செய்யும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமா சொல்லியிருக்கேன். அதுக்கான பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுமையா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பூசம் கடகராசி, பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதி சனீஸ்வர பகவான். அப்ப இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான முதல் திசை என்பது சனி திசை தான். இப்ப சனி திசை 19 ஆண்டுகள் ஒரு திசை கால அளவு. அப்ப 19 ஆண்டுகளும் எல்லாத்துக்கும் நடைமுறையில் வருமானா அந்த பிறந்த நட்சத்திர பாதத்திற்கு தகுந்த மாதிரி 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 17 வருஷம், 1 வருஷம் இப்படி கூட இருக்கும். அப்ப நம்ம ஆவரேஜா ஒரு 10 வயது சனி திசை வச்சு நம்ம இந்த பலன் பார்க்க போறோம். இப்போ பூச 2வது பாதம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 வருடம் சனி திசை முதல் திசை. அப்படி அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள். இந்த புதன் திசை என்பது 27 வயது, ஆவரேஜா ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கும். பிறகு கேது திசை ஒரு 7 வருஷம். அப்போ 34, 35, 40 வயது வரை கூட ஒரு சிலருக்கு கேது திசை இருக்கும். இது ஆவரேஜ் கணக்கு தான். அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமான திசை காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம இந்த பதிவில் ஒரு ஆவரேஜ் கணக்கு தான். அப்போ ஒரு 40 வயதுல சுக்கிர திசை தொடங்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு 45 கூட தொடங்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு 15 வருஷம் சனி திசை இருக்கும். பிறகு புதன் 17, 32, கேது 7, 39, 40 வயசுல கூட சனி திசை தொடங்கும். அது 19 ஆண்டுகள் சனி திசை. அப்ப சனி திசை என்பது 40 டு ஒரு 59 வயது, 60 வயது வரைக்கும் சனி திசை இருக்கக்கூடிய காலம். வாழ்க்கையினுடைய முக்கியமான காலகட்டம் அந்த வயது. 40 வாழ்க்கைக்கு முற்பகுதி, 40க்கு பிறகு வாழ்க்கைக்கு பிற்பகுதி, இப்படிதான் எல்லாருக்கும் ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கு, முற்பகுதி வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு முற்பகுதி வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும், பிற்பகுதி வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகுது. இதெல்லாம் நடைமுறையில பாக்குறோம். காலம்பூரா நல்லா இருக்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சிலர் ஒரு 2%, 3% தான். வாழ்நாள் பூரா நான் போராடிட்டே இருக்கேன், காலம்பூரா போராட்டம்ங்கிறது ஒரு ஒரு சொற்ப 1%, 2% தான். ஒரு சிலருக்கு முற்பகுதி, ஒரு சிலருக்கு பிற்பகுதி. இதுதான் வாழ்க்கை கணக்கு, அனுபவத்துல பாக்குறோம். அப்படின்னா இப்ப இந்த திசை காலங்கள் முற்பகுதி எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இளமையிலே சனி திசை பெரிய வெற்றிகளை சனி திசை இளமையில கொடுத்துறாரு. அடுத்து புதன் 17 வருஷ திசை என்பது கல்விக்கானது ஒரு திசை தான். அந்த இளம் வயதில் கல்விக்கான ஒரு திசை. ஒரு சிலர் கூட அந்த திசை சரியில்லாமல் போகுது. புதன் கெட்டு போயிட்டா கல்வி கூட கெட்டு போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 27, 30 வயசு வரைக்குமே அந்த புதன் திசை போயிருது. பிறகு ஒரு கேது 7 வருஷம். 7 வருஷம் கேது திசையும் வாழ்க்கையில் பெரிய நன்மை செய்யாது. கேதை போல் கெடுப்பார் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 வயது வரைக்குமே முதல் பகுதி இந்த பூசத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதில்லை. காரணம், முதல் திசைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான திசைகள் தான். அது புதனே காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதியா வர்றாரு. பெரிய நன்மைகளை ஒன்றும் அந்த காலத்தில் அடைய முடியாது. அப்போ இந்த பூசத்தில் பிறந்தவர்கள் இளமையிலே கல்விக்காக சில போராட்டத்தை சந்திக்கிறாங்க, தொழில் உத்தியோகங்கிறதுல சில போராட்டத்தை சந்திக்கிறாங்க. பிற்பகுதி அந்த சுக்கிர திசை வரும் காலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. 40 டு 60. சுக்கிர திசையே ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கிற வயசுல வரணுங்க. அதுதான் சுக்கிர திசை. இளமையில் வந்தால் பிரயோஜனம் இல்லை, 60 வயசுக்கு பிறகு வந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த பூசத்திற்கு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற வயசுல சுக்கிர திசை வரும். அப்போ ஒரு 40, 45 வயதில் சுக்கிர திசை தொடங்கும் போது கிட்டத்தட்ட அந்த 60, 65 வயது வரைக்கும் சுக்கிர திசை என்பது வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டம்.
அப்ப சுக்கிரன் சிறப்பா இருந்தாதான் அந்த ஜாதகத்திற்கு அது மிகப்பெரிய யோகம். ஒருவேளை சுக்கிரன் ஜாதகத்துல சரியான அமைப்புல இல்லை அப்படின்னா அந்த 20 ஆண்டு காலமும் சோதனை காலம்தான். அப்ப என்ன சுக்கிரன் எப்படி இருந்தா என்ன பலன் செய்வார் அப்படின்னு பார்த்தா, பொதுவா பூசம் கடகத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி. ஏன்னா இங்க நம்ம பேசுறதே பூசத்தை பத்தி தான், கடகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பூச நட்சத்திரம், கடகராசி, கடக லக்னம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். வேற லக்னங்களுக்கு வேற பலன்கள் மாறும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன் தான். இது ஒரு 70-80% இருக்கும். மிச்ச ஒரு சிலருக்கு அது இல்லாம கூட போகும். ஆனா ஆவரேஜா ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே மேக்சிமம் சரியா இருக்கும். இந்த பூசத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பாதகாதிபதி. ஏன்னா கடகம் சர வீடு, சரத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அவரே 4ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, சொத்துகள், இடம், நிலம், வீடு, வாகனம், தாயாருடைய ஸ்தானம். 4ஆம் இடமே ஒரு கேந்திர ஸ்தானம். கேந்திராதிபதியா சுக்கிரன் வர்றார். அப்ப இந்த சுக்கிரன் 4ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த 2 இடத்துக்கு வர்றாரு அப்படின்னா ரெண்டுமே நல்ல பாவங்கள் தான். 4ஆம் இடமும் ஒரு நல்ல பாவம் தான். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம், எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம். இந்த 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தான். அப்ப 11ஆம் அதிபதியே வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான். மிகப்பெரிய லாபங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் தான். அப்ப சுக்கிரன் நல்ல ஒரு திசை, 4-11 கூடியவன் திசை. ஆனா அந்த திசைநாதன் பாதகாதிபதியா வர்றதுனால வாழ்க்கையில சில சோதனைகளை கொடுத்துதான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுப்பார். ஆனா நிச்சயமா மிகப்பெரிய வெற்றிகள் அடையக்கூடிய திசை 20 ஆண்டுகள் ராஜ்ய யோகம். நல்ல அமைப்புல சுக்கிரன் இருந்துட்டா மேக்சிமம் ஒரு சிலருக்கு வெற்றிகள் தான் கிடைக்குது அந்த 20 ஆண்டுகள். அப்ப ஒரு சிலருக்கு மட்டும்தான் தோல்விகள் கிடைக்குது. சுக்கிரன் எப்படி இருந்தா பலம் அப்படின்னா, தன் நட்பு வீடுகள்ல, ஆட்சி வீடுகள்ல சுக்கிரன் இருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம். சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கு ரிஷபம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, துலாம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. ரிஷபம் ஆட்சி வீடு, அது பாதகம் என்றாலும் பலன் ஏதோ ஒரு தாமதமாகி கூட பலன் கிடைக்காமல் போகாது. 11ஆம் இடம் இல்லையா, அது வெற்றியை தராமல் போகாது. அப்ப அந்த ஆட்சி வீடுகள் மிகப்பெரிய யோகம். 4ல இருந்து ஆட்சி பெறுவது நல்ல யோகம். சுக்கிரன் உச்சமா இருக்காரு அப்படின்னா அவர் 9ஆம் இடத்துல போய் உச்சமாவார். மீனத்துல போய் கடகத்திற்கு உச்சமாவார். பாக்யஸ்தானம், மிகப்பெரிய வெற்றிகள். அந்த 9 சுக்கிரன் இருந்து திசை நடத்தும் காலம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புகழ், அந்தஸ்து, உயர்வு, வெற்றி வாழ்க்கையில சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க சாதாரணமா இருந்தவங்க மிகப்பெரிய புகழுக்கு போயிடுறாங்க, மிகப்பெரிய தலைமை பொறுப்புக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் நல்ல சொல்ல முடியாத அளவுக்கு கோடீஸ்வரனாக ஆயிடுறாங்க. சொத்துகள் அவர்களுக்கு கணக்கில் அடங்கா சொத்துகள் சேர்ந்துடுது. அரசியல் இந்த மாதிரி ஒரு பிரபலம் ஆயிடுறாங்க திடீர்னு. கலைத்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறாங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்து திசை நடத்தும் போது பூசத்திற்கு மிகப்பெரிய ராஜ்ய யோகம் அது. இந்த மாதிரி ஆட்சி உச்சம், இந்த மாதிரி வீடுகள் பலம். நட்பு வீடுகள் அப்படின்னு எடுத்துட்டா சனியுடைய வீடுகள் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள். மகரம், கும்பம் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள். மிதுனம் புதனுக்கு நட்பு வீடு தான். அதே மாதிரி கன்னி மட்டும் புதனுக்கு நீச்ச வீடு. அப்ப இந்த மாதிரி நட்பு வீடுகள் இருக்கும்போது அதுவும் நல்ல ஒரு பலம் யோகத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி சுக்கிரன் பலமா இருந்து திசை நடத்தும் போது ராஜ்ய யோகம். ஒருவேளை சுக்கிரன் பலம் இருந்து இருந்தா அந்த திசை சில பாதிப்புகளை கொடுக்குது. பலம் குறைஞ்சு அப்படின்னா அவர் நீச்சமா இருக்காரு, கன்னி சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கலாம். கன்னியில சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் நீச்சமா இருக்காருன்னா நிறைய ஆசைகளை கொடுக்குறாரு. கொடுத்து பிரம்மாண்டத்தை செய்ய வச்சு நஷ்டத்தை கொடுத்து தோல்வியை கொடுத்து உட்கார வச்சுறாரு, கடனாளி ஆக்கிடுறாரு. ஏன்னா 11ஆம் அதிபதி போய் நீச்சமாயிடுறாரு, 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுறாரு. அப்ப என்ன பண்றோம்னா, வீடு கட்டுறேங்கிற பேர்ல அந்த காலத்துல தன் தகுதிக்கு மீறிய பெரிய அளவு வீடை கட்டி அதுல கடனாளி ஆகி உட்கார்ந்துடுறாங்க. தொழில் தகுதிக்கு மீறி தொழில் செய்து பெரிய வளர்ச்சியை அடையணும்னு நினைச்சு பெரிய லாபங்களை ஈட்டுற நினைச்சு மிகப்பெரிய நஷ்டங்களை அடைஞ்சு உட்கார்றாங்க சுக்கிரன் கன்னியில் நீச்சமாக இருக்கும்போது. அதே மாதிரி சுக்கிரன் சிம்மத்துல இருக்காருன்னு வைங்க, 2ஆம் இடத்துல, அங்க சுக்கிரன் பகை. அப்ப சுக்கிரன் 2ல பகை ஆகும்போது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் இந்த இடத்துலையும் நிறைய நன்மைகள் கெடுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தடைகள், குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமா இருக்கு. நிறைய பேருக்கு பெண்கள் வகையில தீராத பழி, அவமானம் இதெல்லாம் வரக்கூடிய காலம் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது. கடகத்துல சுக்கிரன், அங்கு சுக்கிரன் அந்த ராசியிலே இருக்காரு அப்படின்னா அதுவும் பகை வீடு தான். பாதகாதிபதி ராசியிலே இருந்து பகை பெற்று திசை நடத்துறாருன்னா அதுவும் நல்ல திசை கிடையாது. அந்த 20 வருஷ வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்தை கடகத்தில் சுக்கிரன் திசை நடத்தும் போது பூச நட்சத்திரம் உடையவர்கள் அந்த பலனை அடைகிறாங்க.
அதே மாதிரி சுக்கிரன் வந்து பூசத்திற்கு கடகத்திற்கு தனுசுல இருக்காரு அப்படின்னா அது 6வது பாவமா வந்துடும். 6ஆம் இடம் வந்து கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், அந்த மாதிரி நிறைய பொருளாதாரத்துல வீழ்ச்சியை கொடுத்து கடனாளியாக அந்த திசை உட்கார வச்சிருதுங்க. ஸோ இந்த மாதிரி 6ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இதே மாதிரி சுக்கிரன் வந்து நின்ற பாவங்கள் சரியில்லாத போது அந்த திசை பெரிய வீழ்ச்சியை கொடுக்குது. கிரக சேர்க்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரன் கூட ராகு சேர்ந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய நன்மைகளை கெடுக்குது. பெண்கள் விஷயத்தில் அவமானம், தோல்விகள், பொருளாதாரத்துல மிகப்பெரிய தடை, தோல்விகள். ராகுனாலே நஷ்டம் மைண்ட் செட் படிக்கங்க. ராகு நஷ்டத்தை தரக்கூடியவர். ராகு வெட்டக்கூடிய கிரகம். ராகு கத்திரி, சட்டத்துக்கு புறமான விஷயங்கள். இந்த மாதிரி சுக்கிரன் ராகு சேர்க்கை வந்து சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் போய் செய்து அந்த சுக்கிர திசையில மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி சுக்கிரன் கேது, இதுவும் ஒரு நல்ல கிரக சேர்க்கை கிடையாது. இதுவும் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. திருமண வாழ்க்கை பிரச்சனை, அந்த 40 வயதுல திருமண வாழ்க்கையில கசப்புகளை சந்திக்கக்கூடிய காலமா வருது. பெண்கள் விஷயத்துல அவமானங்கள் வரக்கூடிய காலமா இருக்கு சுக்கிரன் கேது. இந்த மாதிரி ராகு கேதுக்களோடு சுக்கிரன் சேராம இருப்பது பெரிய ஒரு பலம். அதே மாதிரி சுக்கிரன் சனி கூட சேர்வது நல்ல ஒரு கிரக சேர்க்கை. சுக்கிரன் சனி சேர்க்கை பொருளாதாரத்திற்கான கிரக சேர்க்கை, மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பு அந்த சுக்கிரன் சனி கிரக சேர்க்கை. அது நல்ல பாவங்கள் இருந்து சுபர் பார்வை பெற்றால் மிகப்பெரிய யோகம். குரு சுக்கிரன் சேர்க்கை, இதுவும் ஒரு வகையான நல்ல கிரக சேர்க்கை, பொருளாதாரத்துக்கான கிரக சேர்க்கை என்றாலும் குரு சுக்கிரன் பகை கிரகங்கிறதுனால சில பிரச்சனைகள் வாழ்க்கையில வருது. ஆரோக்கியத்தை பாதிச்சிருது. குரு சுக்கிரன் வந்து ஆரோக்கியம் கெட்டு போகுதுங்க. இந்த மாதிரி உடம்புல வந்து ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை குரு சுக்கிரன் உருவாக்கிறார். அப்ப அந்த மாதிரி கிரக சேர்க்கை யோகத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறனால 6ஆம் இடத்துடைய தொடர்பு ஆரோக்கியத்தை பாதிக்குது. இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வந்து சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா அவங்க வந்து பெண்கள் விஷயத்துல காமத்துல போய் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறாங்க. மிகப்பெரிய யோகத்தை சுக்கிரன் கொடுக்குறாரு. அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது நல்ல சொத்துகள் சேர்ந்து மிகப்பெரிய வளர்ச்சி, வெற்றி, தொழில் அபரிதமான யோகங்கள். அப்படி வளர்ச்சி வரும்போது தன்னை மறந்து காமத்துல போய் தன்னை ஈடுபடுத்தி மிகப்பெரிய கெட்ட பேர் அவமானத்தை சந்திச்சு வாழ்நாள் பழி அவர்களுக்கு. அந்த எவ்வளவு உயரத்துக்கு போனாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பெரிய பிரபலங்கள் வந்து நம்ம சமுதாயத்துல வந்து கெட்ட பேர் பெண்கள் விஷயத்துல வாங்கினதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய், கரை புரண்ட காமம் சுக்கிரன் செவ்வாய். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிரக சேர்க்கை கிடையாது. சூரியன் வந்து சுக்கிரனுடன் போகும்போது சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுறாருங்க நெருங்கும் போது சூரியன் கூட. ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கைகளை மெயினா பார்த்துக்கிறணும். சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு. அது போக சுக்கிரன் நின்ற பாவங்கள், இது ரொம்ப முக்கியம். இப்போ கடகத்திலேயே சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கிட்டா சுக்கிரன் வந்து அங்கு பகை. உங்க ராசி கூடவே உங்க ராசியிலே சுக்கிரன் சந்திரன் கூட சேர்ந்து இருப்பாரு. சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை நல்ல கிரக சேர்க்கை கிடையாது. அதுவும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கிரக சேர்க்கை தான். நிறைய அலைச்சல், வீண் பழி வரக்கூடிய கிரக சேர்க்கை. பாதகாதிபதி உங்க ராசியிலே இருக்காரு அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடம் சிம்மம் பகை வீடு, பொருளாதாரம், குடும்பம், தனம், வாக்கு, இதுல பிரச்சனைகள். 3ஆம் இடம் கன்னி சுக்கிரன் நீச்சம், அதுவும் நல்ல ஒரு சுக்கிரன் கிடையாது. நிறைய அதுவும் ஆசை கொடுத்து நீச்சமாக்கி தகுதி குறைஞ்சிடுறாங்க. ஆசைகளை அதிகப்படுத்தி தகுதியை குறைச்சிக்கிறாங்க. 4வது துலாம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன். அங்க வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று கேந்திரத்தில் நின்று அடுத்துறாரு. ஆனா கேந்திராதிபதி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அங்கு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் மாளவிய யோகத்தை சுக்கிரன் கொடுத்துடுறாரு. அது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் 4ல இருக்கிறது மாளவிய யோகம். மிகப்பெரிய வாழ்க்கையில சுகபோகங்களை அனுபவிக்கூடிய யோகம் மாளவிய யோகம். அதே மாதிரி 5ல சுக்கிரன் செவ்வாய் வீடு சுக்கிரனுக்கு அங்க வந்து அதாவது பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். 5ல சுக்கிரன் இருக்குது. பூர்வ புண்ணிய பலம், பூர்வீக சொத்துகள் இதெல்லாம் அடையக்கூடிய காலம், வெற்றிகள் தரக்கூடிய காலம். மிகப்பெரிய திரிகோணத்தில் சுக்கிரன் திசை நடத்தும் போது மிகப்பெரிய யோகத்தை தராரு. தன் வீட்டையே 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. லாபங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய திசை. தனுசு 6ஆம் இடம், அங்கு மறைவு ஸ்தானம், ருணரோக ஸ்தானம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள். 6ல சுக்கிரன் இருக்கக்கூடாது. அது நல்ல அமைப்பு கிடையாது. திருமண வாழ்க்கையிலும் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள், கசப்புகள் ஏற்படுத்தக்கூடிய காலம். ஏன்னா சுக்கிரன் வந்து களத்திரக்காரகன். அடுத்து 7ஆம் இடம் சுக்கிரன் வந்து அங்க களத்திர தோஷத்தை ஏற்படுத்திடுறாரு. காரகோ பாவ நாஸ்தி. 7ல சுக்கிரன் வந்து திருமண வாழ்க்கைக்கு சரியில்லாத ஒரு அமைப்பு. அந்த சுக்கிரன் வந்து வாழ்க்கையில சிறப்பு இல்லாமல் பண்ணிடுறாரு. ஆனா மகரம் நல்ல வீடு, நட்பு வீடு, யோகங்கள் நிறைய கிடைக்கும், இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது. ஆனா அது வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து காரகோ பாவ நாஸ்தி. 7ல சுக்கிரன் இருப்பது திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை. 8ல் சுக்கிரன், இது நல்ல வீடு, சனி வீடு, நல்ல நட்பு வீடு என்றாலும் 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். இங்க போய் சுக்கிரன் மறையக்கூடாது.
அஷ்டமத்தில் சுக்கிரன், 8ஆம் அதிபதியும் 8ல் நின்ற கிரகங்களும் ஜாதகருக்கு நன்மை செய்வதில்லை. அப்ப அஷ்டமத்தில் சுக்கிரன் இருந்தா நிறைய அவமானம், தடை, தோல்வி இதெல்லாம் சந்திச்சு போராடித்தான் வாழ்க்கையில மீண்டு வர்றாங்க. அந்த காலம் அப்படி தடைகளோடு வெற்றிகள் அடையக்கூடிய காலம். குரு பார்வையோ சுப பார்வையோ இருந்தா அது விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது ஒரு விபரீத ராஜ்யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். 9ஆம் இடம் அது உச்ச சுக்கிரன், பாக்கிய சுக்கிரன், மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இங்க அவங்களுக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா அதுதான் மிகப்பெரிய யோகம். அது மாதிரி 10ஆம் இடம் சுக்கிரன் மேச சுக்கிரன். 10ல சுக்கிரன் இருப்பது தொழில மிகப்பெரிய வளர்ச்சி, அந்தஸ்து, உயர்வு கிடைக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி. இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறாங்க. 10ஆம் இடத்து சுக்கிரன். 11ஆம் இடம் சுக்கிரன். 11ஆம் இடம் என்பது அங்கு பாதகஸ்தானம், பாதகாதிபதி பாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னா லாபம், வெற்றி, உயர்வை கொடுப்பாருனால் சில பாதகங்களை கூட சேர்த்து தான் கொடுப்பாருங்க. 12ஆம் இடம் அது மறைவு ஸ்தானம் என்றாலும் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை என்று சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அங்க சுக்கிரன் மிதுனம் புதன் வீட்டில் இருக்காரு. அங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தாலும் சில விரயங்கள், நஷ்டங்கள் கூட இருக்கும் கட்டாயம். இந்த மாதிரி 12 பாவங்கள். இதுல சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாவத்திலையும் அந்த நட்சத்திரங்கள் அந்தந்த வீட்டுல என்ன நட்சத்திரங்கள், சுக்கிரனுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. உதாரணமாக சூரியன் நட்சத்திரம் ஆகாது, ராகுடைய நட்சத்திரம், கேதுடைய நட்சத்திரம் சுக்கிரன் இருப்பது. இப்ப சுக்கிரன் 4ல மாளவி யோகம் பெற்று இருக்காரு, துலாத்துல இருக்காருன்னா கூட அங்கு ராகுடைய நட்சத்திரம் இருக்கு, சுவாதி நட்சத்திரம். அங்க போய் சுக்கிரன் அமரும் போது சில பிரச்சனைகளை வாழ்க்கை கொடுத்துடுறாரு, யோகத்தை கொடுத்தாலும். இந்த மாதிரி ராகுடைய நட்சத்திரங்கள், மூல நட்சத்திரம் 6வது வீடு கேதுடைய நட்சத்திரம், மேசத்துல அஸ்வினி நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சுக்கிரனுடைய நின்ற நட்சத்திரம் பார்த்துக்கணும், கிரக சேர்க்கைகள் பார்த்துக்கணும், அந்த பாவங்களை இணைச்சு பார்த்துக்கணும். இதோட கோச்சாரங்களை கூட இணைச்சு அந்த காலங்களில் 20 ஆண்டுகள் பலன். மொத்தத்தில் பூசம் கடகத்துக்கு சுக்கிர திசை என்பது ஒரு யோக திசை தான், நல்ல வயதில் வரக்கூடிய வெற்றி திசை தான். உங்க சுய ஜாதகத்தின் அமைப்பை நீங்க சரிபார்த்து அதுக்கான வழிபாடுகள் செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகள். சுக்கிரனுடைய ஸ்தலங்கள் கஞ்சனூர் நீங்க அடிக்கடி போகலாம். வருடம் ஒரு முறை சுக்கிர திசைக்கு கஞ்சனூர் போய் சுக்கிர பகவானுக்கு வெண்பட்டு வாங்கி சாற்றி அர்ச்சனை, வெண்மொச்சை தானங்கள் கொடுப்பது. அதே மாதிரி மகாலட்சுமி சுக்கிரனுடைய அதிதேவதை, தாயாரை கெட்டிய பிடிச்சிக்கங்க. சுக்கிர திசை நடக்கும்போது அது மிகப்பெரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் சுக்கிர காயத்ரி மந்திரங்கள் படிப்பது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மொச்சை தானங்கள் கொடுப்பது அடிக்கடி நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும். இதோட சுக்கிரன் நின்ற வீடு அறவீடா பொருள் வீடான்னு பார்த்து அதற்கான நவ கைலாயம், நவ திருப்பதிகள்ல எந்த கோயில் வருதுன்னு பார்த்து அங்கு போகும்போது சுக்கிர திசை ராஜ யோகத்தை கொடுக்கும். மொத்தத்தில் சுக்கிர திசை என்பது பூசம் கடகத்திற்கு நல்ல ஒரு யோக திசை என்று வாழ்க்கையில் அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்திருக்கோம். மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த தோல்விகள் வருது. அதையும் நீங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.